Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அமானுஷ சம்பவங்களை நம்மளுடைய சேனலில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை வீடியோவாக நம்ம எடுத்து போடுவோம். அப்படி நம்மளுடைய நம்பரை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்கிறேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க மணியாச்சி அப்படிங்கிற ஒரு ஊர்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது சாமி கண்ணு அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்துல தான் இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்குது. நம்மளுடைய சாமி கண்ணு இருக்கிறார் இல்லையா, அவருடைய குடும்பத்தை முதல்ல பார்த்துடலாம். அப்பா, அம்மா, ஒரு தாத்தா இருக்கிறாரு, பாட்டி இறந்துட்டாங்க. அதன் பிறகு இவருடைய கூட பிறப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 ஆம்பளை பிள்ளைகள், அதன் கீழே இவருக்கு கீழே வந்து 3 தம்பி, 2 தங்கைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய குடும்பம் தான் இவங்களுடைய குடும்பம். இவங்களுக்கு சொந்த வீடுங்க, ஊருக்குள்ளாடி கொஞ்சம் பேர் போன குடும்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க குடும்பத்தை சொல்ல போனோம் அப்படின்னா அந்த ஊர்ல வந்து கொஞ்சம் ஃபேமஸா பேசக்கூடிய குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நம்மளுடைய சாமி கண்ணு. சாமி கண்ணுடைய லைஃப்ல இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சாமி கண்ணுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பயங்கரமான விவசாயி. அவருக்குன்னு சொந்தமா வயல் இருக்குது. அந்த வயல்ல வந்து விவசாயம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சாமி கண்ணுக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கும் அந்த விவசாயம் தாங்க பண்றது ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால 2012 காலகட்டத்தில் அவருக்கு 20 வயசாகுதுங்க. அவரு ஸ்கூல் படிப்பை 12ஆம் கிளாஸ்லயே முடிச்சிட்டாரு. அதன் பிறகு நம்மளுடைய சாமி கண்ணுடைய அப்பாவோட சேர்ந்துதாங்க அந்த விவசாய வேலைகளையும் கத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனா இந்த 2012 காலகட்டத்துல ஒரு சம்பவம் அவருக்கு நடக்குதுங்க. இவங்க அப்பா வந்து என்ன அப்படின்னா, ஒரு பாதிக்கு மேல அவருடைய இடம் அந்த வயல்வெளி அப்படின்னு சொல்றாங்க, ஒரு ரோட்டோரமா தான் இருக்குது. அப்படி அந்த வயல்வெளியில வந்து நெல் கதிர்களை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு இந்த கடலை, என்ன கடலை அப்படின்னா வேர்க்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வேர்க்கடலை விவசாயம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படி பண்ணியிருக்கிறதுனால இந்த வேர்க்கடலையை சாப்பிட்றதுக்காக இந்த பன்றிகள்லாம் அங்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய வந்திருக்குது. அதை வந்து வரவிடாம சில இந்த பட்டாசுகள்லாம் கொளுத்தி போட்டு விரட்டுவாங்களாம். அந்த மாதிரி செய்யறதுக்காக நைட்டு நேரத்துல நம்மளுடைய சாமி கண்ணுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அங்கே ஒரு குடிசையை போட்டு அங்க ஒரு கைத்துக்கட்டில போட்டு நைட்டு தங்குறது வழக்கங்க. அப்படிதாங்க அந்த மாதிரி தங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நைட்டு வேலை சாப்பாடை எடுத்துக்கிட்டு போறது நம்மளுடைய சாமி கண்ணு தாங்க. இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுப்பாரு. அவங்க அப்பா பகல் நேரத்துல மட்டும்தான் வீட்டுக்கு வர்றது, நைட்டு நேரத்துல அங்க தங்கிடுவாருங்க. பகல் நேரத்துல நம்மளுடைய சாமி கண்ணு தான் அந்த வயல்வெளி, அதன் பிறகு கடலை, இதையெல்லாம் பார்த்துக்கிடுவாரு. இவங்க 2 நாய்கள் வளர்க்குறாங்க, ஒரு கருப்பு ஒரு வெள்ளை, அப்படி 2 நாய்கள் வளர்க்குறாங்க. இந்த நாய்களுக்கும் சாப்பாடு வந்து வீட்டுல இருந்து இவர் தாங்க சுமந்துட்டு வருவாரு. வந்து இங்க வச்சு தான் சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, நைட்டு நேரத்துல இந்த 2 நாய்களுமே அந்த வயக்காடு, அதன் பிறகு அந்த கடலை, அந்த இது போட்டிருக்காங்க இல்லையா, வேர்க்கடலை போட்டிருக்கக்கூடிய அந்த நிலங்கள், இது எல்லாத்தையுமே சுத்தி அப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குமா, அங்கோடி இங்கோடி மாட்டு போயிட்டு வந்துட்டே இருக்குமா. அந்த நாய்கள் வந்து பயங்கரமான பாதுகாப்பை அவங்களுடைய அந்த வயல்வெளிக்கும் மற்றும் அந்த கடலை தோட்டத்துக்கும் கொடுக்குதுங்க. இதனால அந்த நாய்களை வந்து பத்திரமா பார்த்துக்கிடுறாங்க. அவங்க அப்பாவும் சரி. என்ன அப்படின்னா,
நைட்டு நேரத்தில் அவர் சிங்கிளாக தாங்க அங்கே படுக்கிறது வாங்குறது எல்லாமே செய்துட்டு இருக்கிறாரு. அவருடைய லைஃப்பில் இது எதுவுமே நடக்கல. ஆனால் ஒரு நாள் ஒரு நைட்டு, அதாவது என்ன அப்படின்னா இந்த அறுவடை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா இவங்க ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய உறவுக்காரங்களில் ஒருத்தர் இறந்து போயிடுறாருங்க. அப்படி இறந்து போன அந்த இறப்புக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சாமி கண்ணுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரு தாங்க போக வேண்டியது இருக்குது. சரி நான் போயிட்டு வர்றேன்டா, ஒரு நாள் நைட்டு நீ இங்கே தங்கி பார்த்துக்கடா அப்படிங்கிறது மாதிரி தன்னுடைய மகனான சாமி கண்ணுக்கிட்ட அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு அங்கே இருந்தும் கிளம்பிடுறாருங்க. சரி எப்பவும் போல தானே, இன்னைக்கு நைட்டு அல்லாத நேரம் பகல், இவ்வளவுதான் அவருடைய வித்தியாசமே. சரி நம்ம வந்து தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் தங்குறாருங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ரோடு இருக்குது. நைட்டு வேளையில் 1-2 வண்டிகள் அங்கே எங்கேயும் போயிட்டு இருக்கும். அதில் பகல் நேரத்தில் அந்த ரோட்டில் வந்து எப்போவுமே வண்டிகள் போயிட்டு வந்துட்டே தாங்க இருக்கும். பக்கத்துலேயே ரோடு இருக்குது, எதுக்கு பயப்பட போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க நம்மளுடைய சாமி கண்ணு அங்கே தங்கவும் செய்கிறாருங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாமி கண்ணுடைய 2வது தம்பியான, அவருடைய பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, 2வது தம்பின்னு சொல்கிறேன். அந்த 2வது தம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாப்பாடை எடுத்துகிட்டு வர்றாருங்க. சரி என்ன உங்களுக்கு சாப்பாடு, நாய்க்கு சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் காவா காத்துட்டு இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு எல்லாமே கொண்டு கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் நாய்களுக்கும் வைக்கிறாருங்க. சரி சாப்பாடு முடிந்தது. ஒரு 11:30 மணி வரைக்கும் இவர் அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறாரு. இவருடைய கையில் அந்த டைம்ல இருக்கக்கூடிய சைனா மொபைல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொபைல் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த மொபைல்ல கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கிறாருங்க. அந்த 11:30 மணியோட அவர் அந்த பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டோரத்தில், அதாவது இந்த ரோட்டில் எந்த வண்டிகளுமே இல்லைங்க. அந்த இடமே ஒரு மயான அமைதியா இருக்குது, ரொம்பவே கும் இருட்டோட. இவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரமாஸ் லைட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதாவது குடிசை மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த குடிசைக்கு உள்ளாடி இந்த பெட்ரமாஸ் லைட் இருக்குது. அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த வயல்வெளிக்கு கரண்ட் லைன் எதுவுமே கிடையாதுங்க. இவங்க வந்து மோட்டார் கிட்டார்லாம் வைக்க வேண்டிய தேவையில்லை. இவங்களுக்கு ஆற்றுலேருந்து வரக்கூடிய தண்ணியே போதுமானது. அதனால இவங்க அதை கனெக்ட் பண்ணி தான் விவசாயம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு காரணத்தினால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பெட்ரமாஸ் லைட்டை வந்து தேவைக்கு ஏற்றாப்புல கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி குறைச்சி வச்சுக்கிட்டு அதை உள்ள தொங்க விட்டுருக்கிறாரு. இவர் கையில் வந்து ஒரு பெரிய டார்ச் ஒன்று இருக்குதுங்க, நல்ல பவர்ஃபுல்லான ஒரு டார்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் வச்சுட்டு தாங்க தூங்குறாரு. ஏதாவது சத்தம் கேட்டால் வெளியே இருக்கக்கூடிய நாய்கள் வந்து பயங்கரமாக அகோரமாக குலைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க நம்மளுடைய சாமி கண்ணு அன்னைக்கு அந்த கைத்துக்கட்டில், அவங்க அப்பா படுக்கக்கூடிய அந்த கைத்துக்கட்டில் தன்னுடைய பெட்ஷீட்டை எடுத்து உடம்பு ஃபுல்லாக மூடிக்கிட்டு தலையை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த குடிசை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து தட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அடப்பு மட்டும் தாங்க இருக்குது. சும்மா தூக்கி வைக்கலாம் தூக்கி எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டோர் மாதிரி இருக்குங்க. இதை போட்டு மூடிக்கிட்டு அவரும் தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. சரி காலையில் பார்த்துக்கலாம் எந்த சத்தமும் இல்லை அப்படி நினச்சிக்கிட்டு தாங்க அவர் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி தூங்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த தண்ணி திறந்து விடக்கூடிய மடை பகுதின்னு ஒரு மடை இருக்குதுங்க. அதாவது ஆற்று பக்கத்துலேருந்து தண்ணி உள்ளே வருங்க, அதுக்கு ஒரு மடை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மடை பகுதியில் ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து அழக்கூடிய சத்தம் தாங்க. அது ஒரு குழந்தையும் சேர்ந்து அலைய மாதிரி சத்தம் கேட்குது. இது என்னடா புதுசா ஒரு சத்தம் கேட்குது, இது எங்கிருந்து வருது அப்படிங்கிற எண்ணத்தோட நம்மளுடைய சாமி கண்ணும் முழிக்கிறாருங்க. முழிச்சவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பெட்ரமாஸ் லைட் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய அந்த தீப்பவரை வந்து கூட்டுறாரு. கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை எடுக்கிறாருங்க. எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி கொஞ்சம் வெளியே போய் அடிச்சு பார்க்கலாம், லைட் அடிச்சு பார்க்கலாம், அங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றாருங்க. வெளியே வரும்போது இந்த 2 நாய்களுக்கும் இந்த பேர் போட்டிருக்கிறாங்க, மணி கனி, 2 பேருடைய பேர், அந்த 2 நாய்களுக்கும் பேரு. 2 நாய்களையும் மணி கனின்னு சொல்லிக்கிட்டு அவர் கூப்பிட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி கூப்பிடும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாய்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன் அப்படின்னு இந்த மாதிரி சத்தம் கேட்டால் கண்டிப்பாக நாய்கள் வந்து பயங்கரமாக குலைக்கும். ஆனால் இந்த இடத்துல எந்த சத்தமும் கேட்கலைங்க. ஐயோ நாய்கள் எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவரும் யோசிச்சுக்கிட்டு வெளியில் அந்த டார்ச் லைட்டை எடுத்து அப்படியே சுற்றி முற்றி அப்படியே அடித்து பார்க்குறாரு. என்ன அப்படின்னா அந்த வயல்வெளி அவ்வளவுமே தெரியும், அந்த அளவுக்கு பவர் உள்ள ஒரு டார்ச் லைட்டை தான் அவர் கையில் வச்சிருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த இடத்துல இருந்து சரி நம்ம வெளியே போக வேண்டாம், நம்ம அந்த குடிசைக்குள்ளாடியே இருந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் உட்கார்ந்து இருக்கிறாருங்க.
இந்த நேரத்துக்கு அந்த பெண்ணுடைய அழுகை குரல், அதாவது அந்த ஒரு குழந்தையுடைய குரலோட சேர்ந்து 2 பேர் அழக்கூடிய சத்தம் கேட்குது. என்னடா இது, இந்த மாதிரி மறுபடியும் சத்தம் கேட்குது, இங்கே என்ன நடக்குது, யாராவது பொண்ணுங்களை கொண்டு வந்து ஏதாவது தப்பு தண்டா பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க நம்மளுடைய சாமி கண்ணு அங்கிருந்து வெளியே வர்றாரு. அதாவது குடிசையை விட்டு வெளியே வர்றாருங்க. அப்படி குடிசையை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அவர் வெளியே வரும்போது அந்த சத்தங்கள் பெருசா கேட்கறீங்க. சரி, ஏன் சத்தம் கேட்கல, முதல்ல நம்ம உள்ள இருந்தா மட்டும் இந்த மாதிரி சத்தம் கேட்குது, இப்போ ஏன் சத்தம் கேட்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மறுபடியும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா குடிசைக்குள்ள வர்றாருங்க. குடிசைக்கு உள்ளாடி வந்த உடனே மறுபடியும் அதே கதறல் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே கேட்குதுங்க. சரி, பக்கத்துல யாராவது இந்த மாதிரி நம்மள மாதிரி இந்த குடிசை போட்டு தங்கி இருக்காங்களா, இல்ல இந்த காவலுக்கு இருக்காங்களா, அது லேடிஸோட வந்து இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஓடுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இந்த மாதிரியான குடிசைகள் எதுவுமே பெருசா இல்ல அப்படிங்கிறது வந்து அவருக்கு நன்றாகவே தெரியும். ஏன் அப்படின்னா இவர் விவசாயத்துல மூழ்கி போனதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய வயல் யாருடையது, எப்படிப்பட்டவங்களுடையது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரியுங்க. அதனால இந்த ஏரியாக்குள்ளாடி அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய சாமி கண்ணு நம்புறாருங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் மறுபடியும் குடிசைக்குள்ள போவாரு. அப்படி இந்த குடிசைக்குள்ள போகும்போது மறுபடியும் சத்தம் அங்கிருந்து கேட்க ஆரம்பிக்குங்க. இந்த சத்தம் கொஞ்சம் தூரத்துல இருந்து தான் கேட்குது. சரி, நம்ம எதுக்கும் வெளியில போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு, மறுபடியும் மணி, கனி அப்படிங்கிற இந்த 2 நாய்களுடைய பேரையும் சொல்லி அடைக்கிறாருங்க. ஆனா நாய்கள் அந்த ஏரியாக்குள்ள இருந்தது மாதிரியே அவருக்கு தெரியல. சரி, எதுக்கு நம்ம ஒரு கம்பை கையில எடுத்துக்கிடுவோம், டார்ச் லைட் நம்ம கையில வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து தன்னுடைய உடம்புல போட்டுக்கிட்டு இவரு நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, அவருடைய லெஃப்ட் சைடு தான் அந்த சத்தம் கேட்குது. லெஃப்ட் சைடு வாக்குல அவர் நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ரைட் சைடுல வந்து ரோடு போகுதுங்க. ஆனா ரோட்ல ஒரு வண்டிகளும் எதுவுமே இல்லை, அந்த ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லைங்க. அதையும் அவர் கவனிக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த சத்தம் வரக்கூடிய திசையை நோக்கி இவர் டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே மெல்ல மெல்ல மூவ் ஆக ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அது ஒத்தையடி பாதை, வயலங்கரை பத்தி தெரியல, ஒத்தையடி பாதையா தான் இருக்கும். அப்படி அந்த வரப்பு பாதையில அவர் நடக்கிறாருங்க. அப்படி நடந்துகிட்டு இவர் ஸ்ட்ரைட்டா அந்த டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. போக போக என்ன அப்படின்னா, அந்த சவுண்டு இப்போ ரொம்ப அதிகமாட்டு இவருக்கு கேட்க ஆரம்பிக்குதுங்க. சரி, யாரோ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறாங்க, நம்ம போய் காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க நம்மளுடைய சாமி கண்ணு அங்கிருந்து விருட்டா ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த மடைமுகத்தை பார்த்து என்ன அப்படின்னா, அந்த மடைமுகம் அமைஞ்சிருக்கிறதுக்கு அந்த பக்கத்துல ஆறுங்க, அதாவது ஒரு சின்ன ஒரு ஆறு போயிட்டு இருக்குது. அந்த ஆத்துக்குள்ள இருந்துதான் சத்தம் வர்ற மாதிரி இவருக்கு அதுக்கு பிறகு, அதாவது மடைக்கு கிட்ட போகும்போது அவருக்கு தோணுதுங்க. சரின்னு சொல்லி மடைக்க மேலே ஏறுறாரு. அதன் பிறகு அதுக்கு மேல ஒரு திண்டு இருக்குங்க, அந்த ஆத்தங்கரையுடைய திண்டு. அந்த திண்டுலே மேலே ஏறி போய் அப்படியே டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாருங்க. அங்க எல்லாமே இந்த கருவேல மரங்கள் சூழ்ந்து போய் இருக்குது. அங்க இருந்து சத்தம் எங்க வருது அப்படிங்கறத தேடுறாரு. அப்படி தேடும்போது சத்தம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஆனா எங்க இருந்து வருது அப்படிங்கிறது தெரியாது. கொஞ்சம் தள்ளி சத்தம் கேட்டது மாதிரி இருக்கும். அங்க டார்ச் அடிச்சு பார்ப்பாரு, அங்கேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் அடிச்சு பார்ப்பாரு, இந்த பக்கம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா சத்தம் என்ன அப்படின்னா, திடீர்னு இந்த பக்கம் கேட்கும், அடுத்தது அந்த பக்கம் கேட்கும், எதிர்த்தாப்புல கேட்கும், பின்னால கேட்குங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்குது. இவருக்கு அந்த டைமில் அது ஒரு அமானுஷ்யம் அப்படிங்கிறத வந்து உணரவே இல்லைங்க. யாரோ ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க. நம்மளுடைய சாமி கண்ணும் அந்த இடம் எல்லாமே தேடவும் ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய நாய்களை வந்து மணி, கனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு கூப்பிடுறாரு. ஆனாலும் அந்த நாய்கள் 2மே அங்கே வரவே இல்லைங்க. அது எங்கே போச்சுதுன்னே தெரியல. இந்த மாதிரி அந்த நாய்கள் கிடையவே கிடையாது. அந்த இடத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாய்கள். ஆனால் அந்த நாய்களுடைய எந்த அணக்கம் ஆவியும் இல்லைங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சத்தம் கேட்கக்கூடிய பகுதினா கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டே இருக்குதுங்க. அந்த ஆத்தங்கரை பகுதியாட்டு போயிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த சத்தமும் கேட்கல. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பையன் நம்மளுடைய குடிசைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்மளுடைய சாமி கண்ணு மறுபடியும் கீழே இறங்குறாருங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்றாரு. அதன் பிறகு இந்த சத்தமே இல்லாமல் இருக்குது. ஒருவேளை ஏதாவது இந்த நரிகளோ ஏதாவது இந்த மாதிரி ஊளை இட்டா கூட அந்த மாதிரி சத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நினைச்ச நம்மளுடைய சாமி கண்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, வெகு வெகுவா கீழே இறங்குறாரு. அந்த மடைமுகத்திலிருந்து அப்படியே கீழே இறங்குறாரு. அப்படி கீழே இறங்கும்போது திடீர்னு இவருடைய பின்பக்கத்துல அதே சத்தம் இவருடைய, அதாவது ரொம்ப நெருக்கமா பின்பக்கத்துல கேட்குதுங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சத்தம் கேட்டோன்னே பயந்து இவர் கமந்தடிச்சு அந்த ஓடையில இருந்து, அதாவது அந்த மடைக்குள்ளாடி தண்ணி போகும் இல்லையா, அந்த மடை வழியாட்டு வெளியே அந்த வாய்க்கால் மாதிரி போகும், சின்னதாட்டு இருக்கும், அந்த கால்வாய் மாதிரி இருக்கும், அதுல கமந்தடிச்சு விழுந்துடுறாருங்க. கமந்தடிச்சு விழுந்த பிறகு அவருக்கு எந்திக்க முடியல. என்ன அப்படின்னா, அந்த டார்ச் லைட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருது. அது மட்டும் இல்லை, இவர் கையில வச்சிருந்தாருல ஒரு குச்சி, அது எங்க போச்சுன்னு கூட தெரியலைங்க. ஐயோன்னு சொல்லிட்டு எந்திக்கிறாரு. தண்ணிக்குள்ள விழுந்ததுனால டார்ச் டக்குன்னு ஆஃப் ஆயிருதுங்க.
ஏன்னா அவர் வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த டார்ச் வந்து பேட்டரி சிஸ்டமான ஒரு டார்ச் தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன அப்படின்னா மற்ற சார்ஜர் போடக்கூடிய இது கிடையாதுங்க, பேட்டரி சிஸ்டம். ஆனால் இந்த தண்ணீர் பட்டதுனால தண்ணீர் உள்ளே பூந்துருச்சு, அந்த இடத்துலயே அந்த டார்ச் வந்து இதாயிருதுங்க. அந்த லைட் அணைஞ்ச இடத்துல கையை வச்சு தேடுறாருங்க. அப்படி தேடும்போது அப்படியே அந்த டார்ச் அவருடைய கையில் கிடைக்குதுங்க. சரி, டார்ச் என்னடா ஒரு மாதிரி காஞ்ச கம்பு மாதிரி வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே எடுத்து பார்க்குறாரு. அது காஞ்ச கம்பு கிடையாதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய கைங்க. அரண்டுறாரு. அதாவது அவருடைய லைஃப்பில் வந்து இந்த மாதிரி அவர் பார்த்ததே கிடையாதுங்க. ஒரு மனிதனுடைய கை அவருடைய கையில் இருக்குது. இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அது பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அந்த வெளிச்சத்தில் தான் இதை எடுத்து பார்க்குறாரு. டார்ச் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டாவது தேடுறாருங்க. கையை தூக்கி அப்படியே அந்த கரையிலே வீசிடுறாரு. வீசிக்கிட்டு அந்த டார்ச்சை எடுக்கிறாருங்க. டார்ச்சை எடுத்து எப்படிலாமோ தட்டி ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த அவர் கையில் எடுத்தார் பார்த்தீங்களா, ஒரு கம்பு குச்சி மாதிரி கிடச்சிது பார்த்தீங்களா, அது வந்து உண்மையிலே ஒரு மனிதனுடைய கைகளுங்க. அதுவும் கரிஞ்சு கருன்னு இருக்குது. கை விரல்கள்லாம் வேற கொஞ்சம் வித்தியாசமாட்டு நீண்டு போய் நகங்கள்லாம் நீண்டு ஒரு வித்தியாசமான கொடூரமான ஒரு கையை அவர் எடுத்து மேலே வச்சிருக்கிறாருங்க. அப்படியே அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அந்த பயத்தோட அந்த கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. டார்ச் லைட்டு டப்புன்னு ஆஃப் ஆகுதுங்க. ஆஃப் ஆன அடுத்த செகண்ட் இவருடைய பின்னால திடீர்னு யாரோ குதிக்கிறாங்க. அதாவது அந்த மடையிலிருந்து சடார் அப்படின்னு சொல்லி சாடிக்கிட்டு யாரோ குதிக்கிறாங்க. அப்படி குதிச்ச சத்தம் கேட்டு இவர் பின்னால டார்ச் எடுத்துட்டு அப்படி திரும்புறாருங்க. டார்ச் ஆல்ரெடி ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் நிலா வெளிச்சம் நன்றாக இருக்குதுங்க. இந்த நிலா வெளிச்சத்தில் அந்த உருவத்தை அவர் பார்க்குறாருங்க. ஒரு கருன்னு அதாவது ஒரு பெரிய ஒரு ஆணுடைய உருவங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 6 அடி 7 அடி ஹைட் உள்ள ஒரு பெரிய ஒரு மனுஷனுடைய உருவம்னு சொல்லாங்க. ஒரு முனியை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த உருவம் இருக்குது. அதை பார்க்குறாருங்க. பார்த்த உடனே இவர் ஐயோ அப்போன்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாருங்க. எப்படி ஓடுறாருன்னா, அந்த தண்ணீர் போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா, சின்ன கால்வாய் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் தாங்க ஓடுறாரு. அதில் ஓடி விழுந்தடிச்சு நேரம் எங்கே வந்துடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த குடிசைக்குள்ளாடி வந்துடுறாருங்க. குடிசைக்குள்ளே ஆல்ரெடி பெட்ரமாஸ் லைட்டை கொஞ்சம் வெளிச்சம் கூட்டி வச்சிருந்தனால அந்த குடிசை அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அந்த லைட்டு வெளிச்சத்தில் நன்றாக தெரியுதுங்க. அந்த குடிசைக்குள்ளே அப்படியே வந்தவர் அந்த பெட்ரமாஸ் லைட்டை எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த லைட்டை உள்ளே வச்சுக்கிட்டு ஆஃப் பண்ணவே இல்லைங்க, கொஞ்சம் கூட வெளிச்சத்தை கூட்டி வைக்கிறாரு. வச்சுக்கிட்டு கிட்டுன்னு கை காலம் நடுங்க அப்படியே உட்கார்ந்துருக்கிறாருங்க. என்ன அப்படின்னா அவருடைய லைஃப்பில் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சந்திக்கிறது. அரண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு இந்த 2 நாய்களும் அங்கே வருதுங்க. அதாவது மணி அந்த கனி அப்படிங்கிற அந்த 2 நாய்களுமே அங்கே வருதுங்க. அதை பார்த்தோன்னே இந்த நாய்கள்கிட்ட பயங்கர கோபம் இவருக்கு. என்ன அப்படின்னா, நான் அவ்வளவு நேரம் உங்களை 2 பேரையும் கூப்பிட்டனே, நீங்கள் 2 பேரும் வரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாருங்க. நாய்கள் 2மே இவரை பார்த்தவாறு அப்படியே உட்கார்ந்தே இருக்குதுங்க. என்னடா செய்கிறது, இவருக்கு ஒன்றும் செய்ய முடியலை. ஏன்னா நாய் அடிக்க மாட்டார், ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த நாய்கள் வந்து அப்படி உட்கார்ந்து இருக்கவே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த மடைமுகத்தில் அந்த பெண் குரல், அந்த குழந்தையுடைய குரல், அப்படி அழுகை சத்தம் அப்படியே கேட்குதுங்க. இந்த கதறல் சத்தம் கேட்க கேட்க நம்மளுடைய சாமி கண்ணுக்கு உள்ள பயம் அதிகரிக்குங்க. இங்கேருந்து எப்படா வெளியே போயிடுறாரு, அதாவது நம்ம வீட்டுக்கு ஓடிடுவோமா அப்படின்னு பயப்படுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவர் அந்த நாய்கள் 2 வந்தது இல்லையா, எப்போவுமே இந்த நாய்கள் வந்துச்சு அப்படின்னா இவரை அப்படி காலில் நக்கி கையில் நக்கி இவரை பயங்கரமாக குடஞ்சி இவரை அப்படி இது பண்ண ரொம்ப பாசமாக இது பண்ணோம். அப்படிலாம் பண்ணலைங்க. இந்த நாய்கள் 2மே வெளி வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. இவரை கண் எடுக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த நாய்களை இவர் திட்டி தீர்க்கிறாரு. இருந்தாலும் அந்த நாய்கள் அசையவே இல்லைங்க, அப்படியே உட்கார்ந்துருக்குது. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் எந்த சத்தம் கேட்டாலும் நம்ம இந்த இதை விட்டு வெளியே போக வேண்டாம், நாய்கள் 2 வெளியே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சவர் தட்டியை வச்சு அந்த குடிசையை மூடுறாருங்க. மூடிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லைட் வெளிச்சத்தை குறைச்சிக்கிட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து மூடிக்கிட்டு அந்த இடத்துல படுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி படுத்தவருக்கு கிட்டத்தட்ட தூக்கமே வரல. ரொம்ப நேரமாக உருண்டு பரண்டு படுத்துக்கிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த அழுகை குரல் கேட்டுக்கிட்டே தாங்க இருக்குது. அந்த நேரத்தில் இவருக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியல. இவருக்கு தூக்கமே போயிடுச்சுங்க. அதாவது பயத்தின் உச்சத்துக்கு போயிட்டாரு. தன்னுடைய மொபைலை எடுக்கிறாரு. அதாவது மொபைல் எல்லாம் உள்ளே தான் வச்சுட்டு போயிருந்துருக்கிறாரு. அந்த மொபைலை எடுக்கிறாருங்க. மொபைலை எடுத்தவாறு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாருங்க. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணும்போது அவங்க அப்பா வந்து கால் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி அந்த இடத்துல இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. எப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, என்னதோ ஒன்று அழுதுகிட்டே இருந்தது, நானும் என்னன்னு சொல்லி பார்க்க போனேன், இந்த மாதிரிலாம் நடந்துச்சுப்பா, அது என்னதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றை எவன்டா அங்கே போக சொன்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கர
பயங்கரமாக ஃபோன்லேயே அவங்க அப்பா கத்துறாருங்க. என்னப்பா எனக்கு தெரியலப்பா, நீங்கள் இது வரைக்கும் இதை பற்றி என்கிட்ட சொன்னது இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட இவர் கேட்குறாருங்க. ஆனால் என்ன அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு இந்த சம்பவம்லாம் தெரியும். அந்த இடத்துக்கு அந்த நள்ளிரவு நேரத்தில் போகக்கூடாது அப்படிங்கிறதும் தெரியுங்க. ஆனால் அதை பற்றின எந்த விஷயமே நம்மளுடைய சாமி கண்ணுக்கு அவர் சொல்லவே இல்லை. அதனால அவரும் டென்ஷனில் கேட்குறாருங்க. சரிடா, நீ இனிமேல் வெளியே போகாத, வெளியில் இருக்கக்கூடிய நாய்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாய்களை பற்றி முதல்ல விசாரிக்கிறாருங்க. ஆமாம், 2 நாய்களும் இங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில், அதாவது நான் அங்கே தேடி போன அந்த நேரத்தில் இந்த நாய்கள் எதுவுமே அங்கே வரல. அதன் பிறகு நான் குடிசைக்கு வந்த பிறகு தான் இந்த 2 நாய்களுமே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க. சரிப்பா, நீ வீட்டிலே இரு, நான் சித்தப்பாவை உடனே உனக்கு துணைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா சொல்கிறாருங்க. சரிப்பா, சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் ஃபோனை கட் பண்ணுறாரு. உடனே இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க சித்தப்பாவுக்கு கால் பண்ணுறாருங்க. சித்தப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி இருக்குப்பா, என்னுடைய மகன் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அதாவது அந்த மாதிரி இடத்துக்குள்ளாடி போயிட்டான். நைட்டு நேரத்தில் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்கப்பா, சீக்கிரம் அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சாமி கண்ணுடைய அப்பா சொல்கிறாருங்க. அப்படி சாமி கண்ணுடைய அப்பா சொன்ன உடனே அவங்க சித்தப்பாவும் அங்கே இருந்து அவருடைய 2 வீலரை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வயலங்கரைக்கு அந்த ரோட்டு சைடில் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த வயலங்கரைக்குள்ளாடி நடந்து வர்றாரு. கரெக்டாக இவர் குடிசைக்கு வந்துடுறாருங்க. குடிசைக்கு வந்த உடனே இந்த இடத்துல இவர் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த சத்தங்கள்லாம் கேட்டுகிட்டே இருக்குது. நாய்கள் 2 வெளியே தானே இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அவங்க சித்தப்பா வரும்போது நாய்கள் 2 இல்லைங்க. அவரும் கதவை தட்டி, அதாவது தட்டி தானே அந்த கதவு, அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தோடனே இவருக்கு அந்த நேரத்திலே ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமான காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருது. உடனே அந்த இடத்துல கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு, என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறாரு. அந்த இடத்துக்குள்ளாடி போகவே கூடாதுப்பா, அது ஒரு பயங்கரமான இடம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா பகல் நேரத்தில் அது ரொம்ப வெட்ட வெளியாக ரொம்ப அழகாக தாங்க இருக்கும். ஆனால் அங்கே ஒரு பெரிய சம்பவமே இருக்குது. என்ன அப்படின்னா அங்கே ஒரு முனி ஒன்று இருக்குதுங்க. அந்த முனி வந்து ஆல்ரெடி அங்கே நிறைய கர்ப்பிணி பெண்களை அடித்து கொன்னதாட்டு ஒரு பெரிய பழங்கதைகளே இருக்குது. அதாவது ரொம்ப வருட காலங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரியெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அந்த இடத்துல அவங்க சித்தப்பா தான் எடுத்து சொல்கிறாரு. நள்ளிரவு நேரத்தில் இந்த மாதிரி அழுகை குரல் மற்ற மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்கும். அந்த பக்கம் நம்ம போகவே வேண்டாம், நம்மளுடைய அந்த பக்கத்தில் இருந்து எந்த மிருகங்களும் இந்த வயலுக்குள்ளே இறங்காது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்துகிறாருங்க. நீ பார்க்க வேண்டியது மற்ற 3 இடங்களையும் தான், இந்த இடத்த பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. அப்பாவுக்கு இது நன்றாகவே தெரியும். நீ இன்னைக்கு புதுசாக இருந்தனால அது உனக்கு தெரியல, அப்பாவும் இந்த சொல்ல மறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாருங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவருக்கு ஆல்ரெடி பயந்து போயிருந்தார் இல்லையா, இந்த கையெல்லாம் எடுத்தார் பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்கிறாரு. அந்த மாதிரிலாம் நிறைய இங்கே நடக்கும்பா, இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்குது. ஆனால் உயிர் தப்புனவங்க கொஞ்சம் பேர் தான். அப்படி உயிர் தப்புனதில் இந்த சித்தப்பா அப்படிங்கிற நபரும் ஒருத்தர் தாங்க. அவரும் தனக்கு நடந்த அந்த அமானுஷ சம்பவத்தை அதே இடத்துல எடுத்து சொல்கிறாருங்க. சித்தப்பா இதே மாதிரி தாங்க அந்த ஏரியா, அதாவது இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நேரத்தில் ஆற்றுல தண்ணி திறந்து விடுவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வயலுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கெல்லாம் வரணும். அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்கிறாரு. ஒரு நாள் ஒரு நைட்டுங்க, அதாவது ஒரு அமாவாசை இருட்டு, பயங்கரமான கும் இருட்டு, இவங்களுடைய வயலுக்கு இந்த மாதிரி தண்ணி திறக்கிறதுக்காக, இவங்க வயலுக்கு மட்டும்னு கிடையாதுங்க, அங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள்லாம் அந்த வயலை தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு இந்த மடைமுகத்திலிருந்து தண்ணீர் திறந்து விடுறதுக்கு, அவங்கவுங்க வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு எல்லாரும் வருவாங்க. அந்த மாதிரி தாங்க இவரும் வந்திருக்கிறாரு. வந்தவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த நேரத்துக்கு அவருடைய வயலுக்கு தண்ணி கிடைக்கலைங்க. சரி கொஞ்சம் லேட் ஆகும், அவங்கவுங்க அங்கங்கே பாத்தி கட்டி அந்த அணை கட்டி அவங்க வயலுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க, அது போக தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னால எல்லாத்தையும் வெட்டி ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. வச்சுக்கிட்டு இவங்க சித்தப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இவங்க குடிசை போட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த டைம்லேயும் ஒரு குடிசை போட்டு தான் வச்சிருந்துருக்காங்க. அந்த குடிசைக்குள்ளாடி வந்து உட்காந்துருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே ஒரு 2-3 மணி நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அங்கே இருந்திருக்கிறாரு. ஆனால் வந்தவங்க எல்லாருமே ஒரு 10 மணிக்கு வந்து இது எல்லாமே முடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு 10-10:30 அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் இவர் அங்கே இருந்தார் பார்த்தீங்களா, தூங்கி போயிடுறாரு. அதாவது இவங்க சித்தப்பா தூங்குனவருக்கு திடீர்னு இந்த மாதிரி தாங்க அந்த அழுகை குரல், புலி உருமுறது மாதிரி சத்தம், அதுக்கு பிறகு இந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த நரியெல்லாம் சத்தம் போடும் இல்லையா, அந்த மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சு அவர் முழிக்கிறாருங்க. ஏதோ அந்த நரியோ ஏதோ தான் இங்கே வந்திருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த பக்கமாக போக ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த மடைமுகத்தை நோக்கி. அப்படி மடைமுகத்தை நோக்கி போகக்கூடிய அவங்க சித்தப்பாவுக்கு அதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மடைமுகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 அடிக்கு வந்து கருங்கல்லால் கட்டியிருப்பாங்க. அதுக்கு கீழே தான் அந்த மடைமுகம் இருக்கும். இந்த 8 அடி இதில் வந்து ஒரு பிளைனாக தெரியும், இங்கிறது பார்த்தாலே தெரியுங்க. அப்போ அந்த டைமில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பெட்ரமாஸ் லைட்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லைட்டை எடுத்துக்கிட்டு இவர் மம்பட்டியோட அந்த இடத்துக்கு போகிறாரு. என்ன அப்படின்னா மடை பக்கத்தில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு தான் இவருடைய வயலுக்கு தண்ணி திறக்க முடியும். அதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மடைமுகம் பக்கம் போயிடுறாருங்க. ஏன்னா நிறைய பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தாங்க அவர் போகிறாரு. ஆனால் அவங்க சித்தப்பாவுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்க வந்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க வயலுடைய வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க. இவர் போகக்கூடிய டைம் 1:30 மணிக்கு மேலேங்க. அப்படி அந்த இடத்துக்கு போகும்போது அந்த கருங்கல் கட்டு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மடைமுகத்தில் இருக்குது இல்லையா, அந்த கருங்கல் கட்டுக்கு மேல ஒரு நபர், ஒரு 7 அடி நபர், அதாவது உட்கார்ந்து அப்படி இருக்கிறாராம். இப்படி காலை தொங்க விட்டுக்கிட்டு கையை அப்படி விரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு மம்பட்டி பக்கத்துல இருக்குதுங்க. அந்த மம்பட்டியோட அவரும் உட்கார்ந்து இருக்கிறாரு. சரி, நம்ம கூட்டத்தில் உள்ள ஆட்கள் தான் யாரோ உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பெட்ரமாஸ் லைட்டு தானே, பெரிய அளவில் வெளிச்சம்னா இது கிடைக்காது, அந்த லைட்டு வெளிச்சத்தை கொண்டு கிட்ட போயிடுறாருங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த நபருக்கும் இவருக்கும் இடைவெளி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி தாங்க இருக்கும். 5 அடியில் அந்த லைட் வெளிச்சத்தை இப்படியே தூக்கி அப்படி பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது அரண்டு போயிடுறாரு. என்ன அப்படின்னா, அது வரைக்கும் அதனுடைய கண்கள் மூடி இருந்தது, இப்போ டப்புன்னு திறக்குதுங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த கரும் இருட்டு அப்படியே கண் திறக்குதுங்க. கண் ரத்த கலரில், அதாவது சிகப்பு கலரில் லைட்டு மாதிரி அப்படி பல்பு மாதிரி எரியுதுங்க. அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே இவருக்கு புரிஞ்சிருது, இது நம்ம ஆட்கள் யாரும் கிடையாது, இது அந்த முனிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெட்ரமாஸ் லைட்டெல்லாம் அந்த இடத்துல போட்டு மம்பட்டியை போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸ்ட்ரைட்டாக அந்த குடிசைக்குள்ளே வந்து இருந்திருக்கிறாரு. குடிசைக்குள்ளே வந்து இருந்தவருக்கு என்ன அப்படின்னா, வீட்டுக்கு போகிறதுக்கு பயங்க. அதாவது எங்கள் சித்தப்பாவுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு பயம், என்ன செய்யணும்னு தெரியல. அந்த இடத்துல உட்கார்ந்தே இருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அது அந்த மறைமுகத்தை தாண்டி இங்கே வராது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் வச்சிருக்கிறாங்க. அதனால அது அங்கே தான் இருக்கும், நம்ம இங்கேயே இருப்போம், காலையில் பார்த்துக்கலாம், தண்ணி எப்படியும் இருக்கும், தண்ணி நம்ம திறந்து விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவர் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாருங்க, இவருடைய சித்தப்பா. அப்படி இருக்கக்கூடிய சித்தப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு அப்படியே கண் சொக்கி தூக்கம் வருது. ஒரு 3 மணியெல்லாம் ஆகுதுங்க. அந்த நேரத்தில் அப்படியே தூங்குறாருங்க. அப்படி தூங்கும்போது அவர் பெட்ஷீட்டை போட்டுருந்தாங்க, தூங்குறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கக்கூடிய சித்தப்பாவுக்கு ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. கட்டிலுக்கு கீழே, அதாவது கட்டிலுக்கு கீழே வந்து ஒரு 1.5 அடி கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி அந்த கேப்பில் யாரோ மூச்சு விடக்கூடிய அந்த இது அவருடைய உடம்புல படுதுங்க. கீழே இருந்து மூச்சு விட்டா மேலே ஹீட் ஆட், அவருடைய முதுகெல்லாம் ஹீட் ஆகுது. இது என்னடா ஒரு மாதிரி ஹீட் ஆகுது. ஆனால் அவர் அந்த இடத்துல ரொம்பவே பதட்டப்படாமல், அங்கே கீழே என்னத்தை இருக்குது, ஒருவேளை நரியோ கிரியோ ஏதாவது இருக்குமோங்கிற ஒரு பயம் தாங்க. ஆனால் தட்டி திறக்கப்படலை, அதனால் எதுவும் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரியும். அவருடைய பெட்ரமாஸ் லைட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டது தான், அவர் எடுக்கவே இல்லை. அதனால் இங்கேயும் இருட்டாக தாங்க இருக்குது. கீழே அடித்து பார்க்குறதுக்கு இவர் கையில் அந்த டைமில் டார்ச்சு கூட கிடையாது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே அந்த மூச்சு காற்று அடிக்கிற மாதிரி அந்த ஹீட்டு ஏற ஆரம்பிக்குது, முதுகு விளையாட்டு. அப்படி ஏற 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 இவருக்கு பயம் உண்டாகுதுங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மெதுவாக அது கைத்துக்கட்டில் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஓட்டையாக இருக்கும் பார்த்துங்க, அப்படி இருக்கக்கூடிய அந்த கைத்துக்கட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு பாய் போட்டிருப்பாங்க, அதை அப்படியே விலக்கிக்கிட்டு அந்த ஓட்டை வழியாக கீழே பார்த்துருக்கிறாரு. கீழே அவர் அங்கே ஒரு உருவத்தை பார்த்தார் இல்லையா, அந்த உருவத்துடைய கண்கள் மட்டும் இங்கே தெரியுதுங்க. அரண்டுறாரு, ஐயோ இது அதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. தட்டியை உடச்சி விட்டுட்டு அங்கே இருந்து வீட்டை பார்த்து அந்த வரப்பை பிடிச்சி ஓடிடுறாரு. ஓடி மேலே வந்துடுறாரு. அவருடைய ஊருடைய எல்கை அங்கே ஆரம்பிக்குதுங்க. அந்த எல்கையில் வந்து ஒரு கருப்பன், அதுகன் பிறகு முனி, 2 சாமிகளுடைய, அதாவது முனீஸ்வரனுடைய 2 சாமிகளுடைய ஒரு சந்நிதி ஒன்று இருக்குங்க. அதாவது ஒரு குடும்பத்துடைய கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் ஓப்பனில் தாங்க இருக்கும். அந்த கோவிலுக்குள்ளே ஓடிடுறாருங்க. ஓடி போய் அங்கே போய் இருந்துக்கிட்டு, ஐயா ஐயா காப்பாத்த ஐயா காப்பாத்த ஐயான்னு சொல்லிக்கிட்டு அளவே ஆரம்பிச்சிருக்கிறாரு நம்மளுடைய சாமி கண்ணுடைய சித்தப்பா. அப்படி அழுதவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அங்கிருந்து எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியலங்க. திருநீரை எடுத்து நெத்தியில் அப்படியே பூசிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயலங்கரையை, அவருடைய அந்த குடிசையை தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த தட்டி இவர் ஆல்ரெடி உடச்சி விட்டுட்டு வந்தார் பார்த்தீங்களா, அப்படி உடச்சி விட்ட அந்த குடிசைக்குள்ளே திடீர்னு விளக்கு எரியுதுங்க. அதாவது ஏதோ லைட்டு வெளிச்ச மாதிரி தெரியுது. அது அங்கே பெட்ரமாஸ் லைட்டு கிடையாது, அவர் ஆல்ரெடி தண்ணிக்குள்ளே போட்டார். ஆனாலும் அங்கே இப்போ ஒரு விளக்கு எரியுதுங்க. அப்படி அந்த விளக்கு வெளிச்சம், அது விளக்கு எரியுதா இல்லை ஏதாவது நெருப்பு பத்திச்சா அப்படிலாம் தெரியலைங்க. ஒரு வெளிச்சம் மட்டும் தெரியுதுங்க. அந்த வெளிச்சத்துல இருந்து கரெக்டா அந்த வாசல்ல அந்த 7 அடி உருவம், அந்த முனி அப்படியே வெளியே வந்து நின்றுக்குங்க. அதை பார்த்து இவர் அரண்டுறாரு. இந்த கோவில்ல இருந்து பார்த்தே அவர் அந்த குடிசையை பார்த்து அரள ஆரம்பிச்சிடுறாரு. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சம்பவத்தை அவருடைய லைஃப்பில் அவரும் அனுபவிச்சதில்லை. இதுதான் அவருக்கு முதல் தடவை. பார்த்து அரண்டு மயக்கம் போட்டு அந்த கோவிலே விழுந்திருக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, அவ்வளவு தூரம் அவருடைய மனது பயப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தாங்க உண்மை. அதன் பிறகு காலையில் அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம், அதாவது ஊரில் இருக்கக்கூடியவங்க அங்கே வருவாங்க இல்லையா, அந்த தண்ணீர் பாய்ச்சுறது அதுக்கெல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க பார்த்துக்கிட்டு அவருக்கு தண்ணீர் தெளித்து எழுப்பி இருக்கிறாங்க. அப்படி எழுப்பின பிறகு தாங்க இவங்க சித்தப்பா எழும்பி இருக்கிறாரு. எழும்பி
தனக்கு நடந்த சம்பவங்களை அப்படியே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாருங்க. அப்படி சொன்ன பிறகுதான் அங்கே இருக்கக்கூடியவங்க சத்தம் போட்டுருக்குறாங்க, ஆளு கூட வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு நீ போக வேண்டியதானே, திறந்து வச்சுட்டாலும் போக வேண்டியதானே, தண்ணி ஏறினா மறுநாள் காலையில் பார்த்துக்கலாம், எல்லாருமே அந்த மாதிரி தானே பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, நீ மட்டும் ஏப்பா அங்கே இருந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லி இவரை தாங்க எல்லாருமே திட்டியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த பிரச்சனை அங்கோடி முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவங்க சித்தப்பாவுக்கு அந்த ஏரியாவுக்கே போக முடியாது. அதாவது அந்த வயலுக்கு அவர் போனார் அப்படின்னா அவருக்கு உடனே வாந்தி பேதி இந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிக்கும். அங்கேருந்து அவரால் நடக்கக்கூட முடியாமல் ஆகி அங்கேருந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க கொண்டு போவாங்களாம். இப்படி ஒரு 4-5 ட்ரிப்பு நடந்திருக்குது. அதன் பிறகு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி கோவிலில் தாங்க முறையிட்டிருக்கிறாங்க. அப்படி முறையிட்டு அந்த கருப்பண்ணசாமி சில பல பூஜைகள்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவரை கூட்டிகிட்டு போய் அதே மடைமுகத்தில் வச்சு சில பலி பூஜைகள்லாம் நடத்தியிருக்கிறாங்க அந்த கருப்பசாமி கோவிலை சேர்ந்த பூசாரி. அதன் பிறகு இவருடைய உடம்புல அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது கிடையாது. இவருக்கான தாயத்தெல்லாம் கட்டப்பட்டிருக்குது. அதன் பிறகு அவருக்கு அந்த முனியினால் எந்த பிரச்சனையும் வரல. அதன் பிறகு நடந்தது இவருக்கு தான், அதாவது நம்மளுடைய சாமி கண்ணுக்கு. சாமி கண்ணும் பயந்துடுறாரு. இதை உடனே நம்ம இது பண்ணணும், இப்படி வச்சுட்டே இருந்தோம்னா இது பெருசாயிடும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமி கண்ணை அதே மாதிரி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய அந்த கருப்பசாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அங்கே இந்த மாதிரியான பலி பூஜைகள்லாம் செய்கிறாங்க. அதன் பிறகு அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. அவங்க அப்பா வந்த பிறகு நல்லா திட்டிருக்கிறாரு, இவரை ஒன்றை யார்டா அங்கே போச்சுனது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, இதுதான் என்னுடைய முதல் தடவை அப்படிங்கிறது மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஒன்றும் இல்லைடா, அந்த முனி யாரையும் ஒன்றும் செய்யாது, நீ பயப்படாத, ஆனால் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு அவங்க அந்த வயலை இப்போ வேற எல்லாம் வித்துட்டாங்களாம். வித்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம், நாங்கள் வேற ஊரில் இருக்கிறோம் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னா இவங்க அண்ணன் தம்பிக்குள்ளாடி சொத்து பிரச்சனைலாம் நிறைய வந்திருக்குது. அப்படி வந்ததுனால என்ன ஆயிட்டு அப்படின்னா எல்லா சொத்தையும் அவங்க அப்பா அம்மாலாம் பிரித்து கொடுத்துக்கிட்டு இப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் மட்டும்தாங்க அங்கே இருக்கிறாங்க அந்த ஊருக்குள்ளாடி. அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லியிருந்தாரு நம்மளுடைய சாமி கண்ணு. அவருடைய லைஃப்பில் நடந்த இந்த சம்பவம் இப்படி தாங்க நடந்து முடிஞ்சுது. என்ன அப்படின்னா நம்மளுடைய சாமி கண்ணுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இது அவருடைய லைஃப்பில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்துடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, இந்த சம்பவத்துக்கு அதாவது இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, அதாவது புதுசாக வரக்கூடியவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.